பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கு ஏத்த பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. நன்றி நன்றி. முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா, கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா, அவ அக்கி வச்ச சொத்த
வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தான் அது என்று உன்னினந்தான் வேண்டுவது உன்னினந்தான் அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு அம்மா அம்மா ரெண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கனை உருட்டாத கருமாரி அம்மா சத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மடி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு முட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா 30 காப்பவளை அம்மா நீ காப்பவளை கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா உளவிடி அம்மா நீ கூறபடி கேட்கலாமா சமரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி பெண்ணினதா அடி வந்து விடு கோம்புட்டு வந்து விடு பூம்புட்டு வந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா அம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பாய்ச்சாத பாளையத்து அம்மா கணக்கனை உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா தம்பி மாரே தங்கச்சி மாரே வணக்கம் தம்பி மாரே தங்கச்சி மாரே வணக்கம் தெய்வம் இருக்க வேணும் எனக்கு எனக்கு அம்மா மாரே அத்த மாரே வணக்கம் ஆசீர் கிடைக்க வேணும் எனக்கு சித்தி மாரே சித்தப்பா மாரே வணக்கம் அன்பு இருக்க வேணும் எனக்கு சித்தி மாரே சித்தப்பா மாரே வணக்கம் அன்பு இருக்க வேணும் எனக்கு அம்மா மாரே ஆத்த மாரே பாருங்க எங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க எங்க தெய்வடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாரே ஆத்த மாரே பாருங்க எங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாரே அத்த மாரே பாருங்க பாசம் இருக்க வேண்டும் தானங்கே அம்மா மாரே அத்த மாரே பாருங்க பாசம் இருக்க வேண்டும் தானங்கே அம்மா மாரே அத்த மாரே வணக்கம் ஆசீர் கிடைக்க வேணும் எனக்கு அத்த மாரே வணக்கம் ஆசீர் கிடைக்க வேணும் எனக்கு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி கோமாளி அவன் ஒரு ஏமாளி 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 திணையத்தூர ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் 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 வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம்
லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு, ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். இதெல்லாம் நாடக கலைஞர்கள் வர்றதுக்கு முன்னாலே நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு லேசாக மழை வந்துருக்கு. ஏன்னா மழை வர்றதுக்காகத்தான் இந்த நாடகமே வைக்கிறது. நிறைய ஆள் நாடகம் நடக்குதோ என்னவோ, ஏதோ நிறைய ஆள் வராமல் இருப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்கள எல்லாரும் கிளம்பி வாங்கமோ, நாளத்தை ஆத்தாக்க எல்லாரும் கிளம்பி வாங்க. சோத்தில் தண்ணியை ஊற்றி, ஆமாம் குழம்புல தண்ணியை ஊற்றி, புருஷன் தலையில் 2 குடத்தை தண்ணியை ஊற்றி, அட விருந்தாடி வச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியான்னு, தண்ணியை கலந்துட வேண்டியான்னு. ஆமாம் ஆள் கூட்டிச்சுன்னா கலந்தாத்தேன், எதுலையுமே கலப்பு கலந்தாத்தேன். புருஷன் தலையில் தண்ணி ஊற்றுனோம்னா இன்னைக்கு திருவிழா நேரம் ரொம்ப அக்கறையாக இருப்பேன் குடும்பத்தில். பொண்டாட்டிக்கிட்ட காலையில் 9 மணி ஆனவுன்னா உடனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னாடி உங்கள் அம்மா அப்பா ஆரம்பிச்சனால கறி வாங்கியாச்சா, கறி மசாலா பட்டை வாங்கியாச்சா, பூண்டு வாங்கியாச்சா, உருளைக்கிழங்கு வாங்கியாச்சான்னு ஓயாமல் கடைக்கு வருவேன். ரொம்ப அக்கறையா வர ஒரு கட்டிங் போட மறுபடிக்கும் வீட்டுக்கு போவேன், வர மறுபடிக்கும் திரும்பி போவேன். கறி மசாலா பட்டு 5 ஒட்டுன்னு வாங்க சொன்னேன், 1 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மறுபடிக்கும் திரும்பி போவேன். இப்படி கட்டிங்க போட 4 நாள் நேராக ரொம்ப கூடிடும், தலையில் கொண்டே வச்சுக்கிறோம். அப்புறம் தண்ணியை ஊற்றினாத்தான் தெளிவு கொடுக்கும். அதனால் எல்லாரும் வீட்டில் இருக்கவெல்லாம் எல்லாரும் வந்து நம்ம நாடக கொட்டாய்க்கு முன்னால் இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா அந்த எத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம் கிராமிய நிகழ்ச்சி, ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் கரகாட்டம் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம், ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 80,000 இருந்தால் டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சினா புருஷன் பொண்டாட்டிகளை அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி தலையில் புருஷன் தலையில் பொண்டாட்டி குழம்பு தூக்கி ஊற்றுறது. அதான் புருஷன் தான் எல்லாம் அழுதாயிட்டான். இப்போ புருஷன்லாம் இப்போ பொண்டாட்டி ஆகிட்டேன், பொண்டாட்டிலாம் புருஷன் ஆயிடுச்சு. அப்போ இருந்து எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து ரூட்டு தெரியாமல் வேறு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக என வரவேற்று கொண்டு ஒரு ஆளும் பற்றியும் கிளம்பி ஒரு பக்கமாக இருந்து வராது. நான் கருங்காருன்னா அங்கிட்டு இருந்த சாம்பாங் கோயில் இருக்குது, அந்த கோயிலாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டேன்னா மச்சான் சார்பாக எனக்கு உள்ளே கொட்டாய்க்கில் வந்து என்னவோ சொன்னார். விவிஎஸ் பிரதர்ஸா என் பேர் சொன்னிய, என்ன என் பேர்? பேச மாட்டேன், இந்த நேரம் பேச மாட்டேன், இந்த 10:45 பேசக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்கு. மௌனம் வர்றான். உள்ளே நிற்க செயலில் கொண்டாந்து காசு கொடுத்தேன், ஏதோ பேர் சொன்னேன் மறந்துட்டேன். நான் இது குப்பத்திடல் ஆனந்த் அவர்கள் சார்பாக வேறு பேரில் சொன்னேன். உள்ளே இருக்கையில் ஏதோ பிரதர்ஸு தும்பை மலர்ன்னு சொன்னாங்க உள்ளே, இப்போ வந்து குப்பைத்தல் ஆனந்தனுங்கிறேன். சரி எப்படியோ எனக்கு காசு 30 ரூபாய் அன்பளித்த எனது பாசமுக்கு அன்பு மைத்தினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றான். பிராந்தி கடை 717 கடை பூட்டணும் சொன்னாங்க. ஆனால் எல்லா பய வாயிலையும் பிராந்தி வாடை தான் வருது. பூட்டுறதுக்கு முன்னாலோட வாடை கம்மியாக இருந்துச்சு. இப்போ 717 கடை பூட்டணும் சொன்னாங்க. ஆனால் யார் வீட்டில் பார்த்தாலும் 5 பாட்டில் 6 பாட்டில் கிடக்கத்தான் செய்யுது. எங்கிட்ட வேலிக்கரு வைக்கலதும் கடை வச்சுருக்காங்களா ஒன்றுமே தெரியலை. எங்கிட்ட சரக்கு வருது. நம்ம வீட்டில் தண்ணி கூட 2 இருக்குது. நம்ம வீட்டில் தண்ணி சாப்பிட்றாலே வீட்டில் இருக்கேன், அப்புறம் ஏன் தண்ணி? ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கிற நம்ம ஏரியா தான் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. அதெல்லாம் நம்ம வர்க்கமெல்லாம் எங்கெங்கேயோ இருந்து நம்ம இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள்லாம் எங்கெங்கேயோ இருந்து நம்ம நாடகத்தை பார்ப்பதற்காக எங்கெங்கேயோ வந்திருக்காங்க. அங்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் உறவுகளையும் வருக என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். நம்மெல்லாம் காக்குகின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி, ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரியம் நிறைவேறும். இன்னைத்தான் அந்த தெய்வத்துக்கு நேர மேடை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இப்படி அமையாது. அந்த தெய்வத்தை பார்த்துக்கிட்டே நம்ம நாடகம் நடிக்கிற மாதிரி இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆள் வருது இருக்குது இல்லை, நம்ம தெய்வத்தை பார்த்துக்கிட்டே நாடகத்தை நடத்தலாம்.
அதனால் அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தில் அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சிடுமா? ஆஹா காட்சி சிவப்பு சேலையில காட்சி தருவாள், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள், வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவாள், திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வா. அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரவே திரிசூலி அம்மா. அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரணும் திரிசூலி அம்மா. சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார், சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார், வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவார், வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவார், திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வார். அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தர வேணும் திரிசூலி அம்மா. அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரணும் திரிசூலி அம்மா. சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார். ஆட்டமாடி வந்திடுவார், அகில உலகத்தை காத்திடுவார். ஆட்டமாடிய வந்திடுவார், அகில உலகத்து காட்சி தருவார். கருங்காடு மாரியம்மா எங்கள் கவலைகளை நீ தீர்ப்பாயம்மா. கருங்காடு மாரியம்மா எங்கள் கவலைகளை நீ தீர்ப்பாயம்மா. அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தர வேணும் திரிசூலியம்மா. அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரணும் திரிசூலி அம்மா. சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார். அகில உலகம் ஆள்பவரே, எங்கள் ஆபத்தில் எங்களை காப்பவரே. அகில உலகம் ஆள்பவளே எங்கள் அருள் மிகுந்த ஆயி. அருளை உள்ளம் கொண்ட எங்கள் கருமாரி தாயி. அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேணும் திரிசூலியம்மா. அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேணும் திரிசூலியம்மா. சிவப்பு சேலை காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார், வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவார், வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவார், திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வார், திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வார். அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தரவே திரிசூலியம்மா. அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தரவே திரிசூலியம்மா. கைதட்டி 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 அல்ல பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. அது புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு குத்துறியல்ல. எத்தனை புருஷன் அடி வாங்கினான்னு இன்னைக்கெல்லாம் அடி வாங்கியிருக்க மாட்டேன், நாளைக்கு தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் விருந்தாடி வர்றது யாருன்னே தெரியாது. ஏய் மச்சானுக்கு சோறு வெட்டு குடின்னு சொல்லுவேன். ரத்தம் கூட்டு வச்சேன், ரத்தம் எடுத்து கொடுத்து ஒரு வாரம் இருக்கும். ரத்தம் கூட்டு வச்சியா அப்படின்னு போதையில் தெரியாது யார் வர்றோம் போகிறோம்னு. அதெல்லாம் நிறைய பொம்பளை கடுப்புள்ளே இருக்குங்க. உனக்கு விடியட்டு தூமியை குடிக்க, உனக்கு விடியட்டு வா, ஆளா கூட்டிட்டு வர ஆளை குடிக்க கஞ்சி மயிர் இல்லை, விருந்தாடியை குடிச்சிட்டு வர அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு பொம்புங்க. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினேன்னா எல்லாம் ஜோரம் எல்லாம் நல்லா கைதட்டுங்கம்மா. நல்லா தான் நகன உள்ளவெல்லாம் கைதட்டப்படாது, சாமி மந்திரிச்சு விட்டுருக்கோல. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பாட்டு புரிஞ்சவனா கை தட்டினாதான் எல்லோரும் ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா. முந்தா நாள்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன். என்னடா சாலை சொல்ற? என்ன சொன்னாலும் அந்த ஆளுங்க சண்டைக்கார மாதிரியே இருக்கேன். ஏன்டா அப்படியா இறுகி உட்கார்ந்து இருந்தாங்க? ஆமா, அந்த ஆளுகிட்ட நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியல, அந்த ஆளும் தெரியல. ஆனா காலையில காசு கொடுத்துட்டாங்க, அது வேற. அவங்க கை தட்டினா கை தட்டல என்ன சரி சாலா, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் காசை வாங்கிட்டு நம்ம கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதான்.
அப்புறம் ஒன்றும் ஆகாதல போய் கை தட்டு அதை தட்டுன்னு சொன்னா ஒன்றும் ஆகுமா என்ன? ஆனால் நம்ம ஏரியா ரொம்ப சிறப்பான, ஏன்னா கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். அப்படி சொல்றா. மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவேரிக்கும். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால் நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு. சகல அந்த 2 குண்டு எதுக்குடா? அவனாவது பின்னால் சொன்னான்னா அப்படி சொல்லட்டி மூக்கிலே அடிக்கிறேன். 2 கயறு 2 குண்டு ஆர்ச்செல்லாம் வச்சு அப்புறம் பயலை நோண்டி விட்டான், மயிரை பிடுங்கி விட்டாங்கிறது. இப்போ நம்ம ஆம்பளையாலெல்லாம் பாவம், அவன் வேலைக்கு வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து 1000ல் 36 ஓட்டை இருக்கும். சகல அந்த ஓட்டை எப்படி உனக்கு தெரியும்? ஓட்டை தானே. சரி சரி. 36 ஓட்டை இருக்கு. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் எல்லாரும் அதே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு அந்த முத்து மாரியம்மனையும் இந்த தெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த கும்மி கொட்டுவா பாருங்க. அந்த கும்மி கொட்ட சந்தோஷமே வேறு. அந்த பெண்கள்லாம் அந்த திருவிழா வந்துருச்சுன்னா அவங்க பல ஐடியா வச்சுருப்பாங்க. சவுளி கடைக்கு போகணும், ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும், நகைக்கடை போகணும். அவங்க நம்மளால் ஆம்பளையாலும் பித்து கொண்டு போய் திரும்பேன். இந்த காய்ச்சை வாங்கி கறி எடுக்கணும், ஒன்று பிராந்தி கடைக்கு போகணும், கொஞ்சம் குடிச்சுன்னா சாக்கடைக்கு போகணும். நம்ம ஆளுக்கு சிந்தனை அது 5-6 கடை பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து இந்த கும்மி கொட்ட ஆரம்பிச்சிடும். 8 நாளைக்கு அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்டி அந்த கும்மி கொட்ட சந்தோஷமே வேறு. அப்படி அடி தன்ன நானே தன்னானே 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 அடி தன்னாவின தத்தனாவின தந்தனாவின தந்தாடியாய் தாவரத பாருங்கடி அவா செஞ்சு வரத பாருங்கடி ஆத்தா வரல பாருங்கடி அசஞ்சு வரல ஓடுகடி வாடுகடி வாகடி அடியாய் அடி தன்னாவின தன்னாடியாய். கும்மி கொட்டியா கிண்டல் பண்ணியா? இப்படி தாண்டா கும்மிடி கொட்டுவா ஊர்ல. அதுலயும் சில உம்பளை நல்லா சுத்திக்கிட்டே இருக்கு. அம்மதான் ஆந்தி பஞ்சவண்ண கொட்டுக்கடி பெரிய புள்ளாத புரிஞ்ச மயிரை கண்டுக்கிட்டியா அப்படின்னு கூட்டத்தில் பேசுங்க. நம்மால் ஆம்பளையால் இடையில் நுழையான் பாரு. தலை அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கான். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்தில் நின்றுக்குருவேன். அதாச்சு வாய் அப்படி வைக்காத, பயந்து வருது. ஐயோ அதாச்சு அண்ணன் வேண்டாளா போட்ட தண்ணிக்கு இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படி தன்னானே இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். முளைப்பாரி ஓட்டம்னு அப்புறம் நம்ம அளவுலாம் அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. நம்பூர்ல எப்படா? நம்ம ஊர்ல எப்படித்தான், எல்லா ஊர்லையும் எப்படித்தான் இருக்கு. அதிர்ச்சியமாக இருக்க போது எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை போய் தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய கருங்காடு கிராமத்தில் விட்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் குரூப்ஸ் நடத்தும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவதற்கு வருபவரிடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் செய்திருமாடை வரும். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, தெரிய பெற கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு சிவந்தன் அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த BK ராஜாராம் அவர்கள் பிறகு மடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு உரையாடி குயில் போன்று குயிடும் கோகில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கம்மங்காடைச் சேர்ந்து AR ராசாத்தி அவர்கள் பிறங்க மடையிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு அப்பா வீரமங்கலத்தை சேர்ந்து லே கவிராஜ் அவர்கள் விரங்க மடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்பு சாலை புதுகையைச் சேர்ந்து DR மணிகண்டன் அவர்கள் விரங்க மடையிலே
ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். ஹலோ 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 எம்பாட்டு 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 நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூட்டுவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவைக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூட்டு இரண்டு அதிலாளோளம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று நொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நீளம் தேடும் கிளி எங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தினூத்து வண்ணம் போட்டேன் அதில் அழகான மலர்ச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் நான் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி பூ பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூடு பிரிஞ்சாடும் உதிர்ந்தோடுமே நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாளாட்டு தாளாட்டு தாவி ஒரு தினூக்குவோம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே உன் நெஞ்சை துவைக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாளாட்டு தாளாட்டு தாவி ஒரு தேனோ ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு சகோதரர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டி அன்புகள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் கோவில்பட்டியை சேர்ந்த சைடு குத்து சந்திரன் அவர்கள் விறகுமடையில மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்வார்கள். விஷயத்தை அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுகையை சேர்ந்த தி தங்கராஜ் அவர்கள் விறகுமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள்.
இசைத்த அன்பு பார்க்க நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் புறமுராதியைச் சேர்ந்த அன்பு சகல எம்மும் சாந்திராஜன் அவர்கள் விரங்கமடையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த அவர் உனக்கு என்ன வேணும்? சகல 2 பேரும் ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்களா? ஒரு வீட்டுல பொண்ணு எடுக்கல, ஒரு பொம்பளை லவ் பண்றான். 2 பேருமா? ஆனா என்னைக்கு அவன் புருஷன் வெட்ட போறான்னு தெரியல. நீ தாண்டா டிரைவர். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு சத்யா சீன் டெக்கரேட் நம்ம ஆளு கம்பெனியே நம்ம கம்பெனி சத்யா சீன் டெக்கரேட்டர்ஸ் ஆவடியார் கோயில் உரிமை ஏஆர் செல்வா ரொம்ப சிறப்பான முறையில் சீலமத்திற்கு அனுபவங்களை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிறோம். ஏன்டா சிறப்பான முறையில் சீரமத்திற்கு அனுபவங்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைப்பு ஒலிவொலி அமைப்பு எம்எஸ்டி பவர் ஆடியோஸ் பெருமருதூர் உரிமையாளர் எம்எஸ் பிரபாகரன் பொடியா நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா கருங்காடு தும்பை மலர் கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தின் நமத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புண்ணன் ஏஆர் செல்வராஜ் சத்யா சின்கம்பெனி அவரையார்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை மதிக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1,00,000 எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணன் செல்வராஜ் அண்ணன் தொடர்பு கொள்ளுங்க, அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் ஐயப்பன் பஜனை முருகன் கோவில் பஜனை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி போன் அடித்தால் போதும், நாங்களே வீடு வாசல் வந்து டெலிவரி பண்ணுவோம். லேச போன் அடிச்சா போதும், ஐயப்பா உங்களை மறக்க முடியல பாடிக்கிட்டே வந்துருக்கீங்களா? 48 நாள் ஐயப்பன் கோயில் மாலை வரும், அந்த சந்தோஷமே வேற. கனாலை என்ன சொல்ல வர இன்னும் தெரியலை, ஏதாவது சொல்லு மச்சான் சொல்லு, என்னோட போட பேக்குது பிளாக் பேரல் மச்சான் மச்சான் அன்னைக்கு ஒரு நாள் கேட்குறேன், என்ன என்ன சொல்லு மச்சான். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தாண்டா கூப்பிட்டுருக்கேன், உன்னைய வச்சு தாண்டா அன்னைக்கு நாடாமே ஓட்டணும் மச்சான். என் மாப்பிள்ளை மணி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மச்சான், அது வந்து அப்படின்னு ரொம்ப சிறப்பான என்ன சொன்னேன், என்ன இப்போ வசனம் பேசணுன்னே மறந்துட்டேன்டா. உங்கள் கேட்டேன் நாடக அமைப்பு. ஆமாம், இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை விடுறது கண்ணு ஒரு நாள் இருக்கல, கார்த்திகை 1ஆம் தேதி நாளைக்குன்னு வச்சுக்க. இன்றைக்கெல்லாம் நம்மால் நிற போதையில் இருப்பேன். காலையில் 5 மணி வரை சரக்கு ஃபுல்லாக போட்டிருப்பேன். காலையில் போய் கடலில் குளிச்சுட்டு கோயில் போய் மாலை உடையில் அடியே ஆற்றி சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவேன். புறாந்தி வாடை அடித்து குருசாமி பழுத்தி அடிச்சிடுவேன். ஏன்டா அவனுக்கு மாலை ஓட வந்தோம் போட்டு பார்த்தா அந்த 48 நாளைக்கு அல்லடா அந்த தாய் குலங்கள் அவ்வளோ மரியாதை. சாமி சாமி உங்களை இட்லி அவிக்கவா, மதியத்துக்கு சாம்பார் வைக்கவா, நைட்டுக்கு சேமியா கிண்டவா, அப்புறம் மாமியாவை சுரண்டவா, இப்படி ரொம்ப ஒரு 48 நாள் சந்தோஷம் தாங்க முடியாது. சாமி என்ன வேணும் ஏது வேணும்னு நம்ம ஆள் 49 நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். நோத்தா சாம்பார் வைக்கிற, சாம்பார் என்னடி சாம்பார் வைக்கிற அப்படின்னு. அந்த 48 நாள் அந்த இதே வேறு. அதுலேயும் இந்த பஜனை வச்சேன்னு பாட்டு பாட போனால் வச்சுக்க, அது ஊரில் ஒருத்தனை கூட பாட்டு தெரியும். அவன் பார்த்தா நோட்டில் 15 பாட்டு எழுதி வச்சுருப்பேன். இவனோ ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் மாதிரி போட்டா நம்மளாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டேன் வேளாங்கண்ணிக்கு. அவன் பார்த்தா மைக் கற்றுக்கிட்டு, தம்பி உங்கள் வேலையை பார்க்கணும், நான் தான் இங்கே பாடுவேன், நீ தான் 2 பாட்டு பிளான் பண்ணி வர்றது வர்றதெல்லாம் பேச. உள்ளூரில் யாராவது லவ் பண்ணாங்க வச்சுக்க, அந்த பச்சனையில் கோயில் வாசலில் உட்காந்துருவாங்க, உட்காந்து சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி 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 ஐயப்பா உங்களை மறக்க முடியல, மறந்தால எங்களால இருக்க முடியல, ஐயப்பா உங்களை மறக்க முடியல, மறந்தால எங்களால இருக்க முடியல. ஒரு வரி பார்த்துக்கிருவேன், பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்துக்கிருவேன். ஐயப்பான்னு சாமியை கும்பிடுவேன், நீ வேற அந்த பொம்பளை ஐயப்பா உங்களை மறக்க முடியல, மறந்தாலும் எங்களால இருக்க முடியும். அங்க என்ன தெரிகிறது, அந்த லவ்வரை பார்க்கறது இந்த சாமியை பார்க்குற மாதிரியே.
அப்படித்தானே பண்ணேன். ஐயப்பா உங்களை மறக்க முடியல, மறந்தாலே எங்களால இருக்க முடியல, நீ போனதையும் மறக்க முடியல, திட்டதையும் மறக்க முடியல, ஐயப்பா உங்களை மறக்க முடியல. அந்த பஜனை வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்க இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு ஒரு 8 நாளைக்கு அப்படியே ஆத்தி அந்த சேவப்பு சேலை கட்டி அந்த சக்தி சக்தி சுவாமி உணவு அருந்துட்டீங்களா சக்தி, மதியம் டிப்பன் அருந்துட்டீங்களா சக்தி, அந்த சக்தியே வேற. அந்த 8 நாளைக்கு சாமி கும்பிட்டு எல்லாம் 9 கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. கோயில் கிளம்பையிலே ஒரு 10 கிலோமீட்டர் வர பாட்டு போடுவாங்க. மகமாயி சமய ஊரத்தாயே மனக்குறையை தீர்ப்பாயே, அப்புறம் ரொம்ப இதாக போவோம். அதுக்கடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டோன்னா போடுவாங்க. சிவப்பு சேலையில காட்சி தருவா, கூப்பிட்டா ஓடி வருவாரா, 20-30 கிலோமீட்டர் தாண்டோன்னா போட்டுருவா பாட்டு. நிலக்கா இது நல்ல நேரம் நெஞ்சு பாயுது அது தாண்டவனா போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அம்மா டிரைவரமா டிரைவரே, ஓம் சக்தி டிரைவரே, டிரைவரமா டிரைவரே, ஓம் சக்தி டிரைவரே, டிரைவர் ஒன்றும் செய்ய முடியாம கடுப்புல ஊச முண்டையில ஏண்டா டிரைவர் பக்கத்திலே விழுகிற டிரைவரமா ஓம் சக்தி டிரைவரே அவன் கீயர் போட முடியாம இங்கிட்டு பார்த்துக்கிறது கொண்டே எங்கிட்ட விட்டுருமான்னு. டிரைவரம்மா டிரைவரே, ஓம் சக்தி டிரைவரே இப்படித்தான் பாட்டு படிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் வண்டி கம்மாக்கில் கிடக்கு. ஏண்டா சகல இங்கே பொம்பளை எல்லாம் காலம் சன்னலுக்குள்ளே தலையை எழுதி ஐயோ ஐயோ சாமி சாமி கும்பிட வேண்டியவன். நம்ம தெய்வத்தை நினைக்கிறான், நம்ம சந்தோஷமாக போகிறான், பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் இந்த டிரைவர் ஓட்டுனர் அந்த ஆளு ஒரு ஆளுதான் பாவம். கண்ணு வேலை செய்யணும், காது கை மூளை எல்லாமே வேலை செய்யும். அதுலேயும் கொஞ்சம் வயசான அம்மா போய் அந்த இன்ஜின்ட்டு உட்காந்து வச்சுக்க, இது என்ன ஏண்டா சும்மா ஓட்டு இதில் எந்திரிமாம்ல சும்மா உட்காந்துடா அப்படின்னா கலட்டு வயசான கிளவி உட்காந்தா லேடிஸ் உட்காந்துனா ஏறி உட்காருமா சும்மா உட்காரு உட்காரு சும்மா உட்காரு. ஏண்டா அப்போ இந்த சைடு மிரர்லாம் தெரியுமாடா? அவன் என்ன சிங்கப்பூர்லாம் இருக்கானா வீட்டுக்காரன். சரி அதான் ஏறி உட்காரு ஏறி உட்காரு. இங்கே இன்னும் வரல. சரி நல்லா டெய்லி 8-10 வந்து நின்று நீ கையை மட்டும் காமிச்சிட்டு நானே பாட்டிடுவேன். 8-10 கரெக்டாக வந்துடுங்க. அப்படியெல்லாம் இன்ஜினில் உட்காந்துலே அப்படியே ஆற்றி அப்படியே வண்டி ஓட்டுறது. இந்த பொம்பளை இவ்வளோ சைடில் பார்த்துக்குறேன். ரோட்டில் ஒரு வய போக மாட்டேன், லேடி சைடு பார்த்துக்குறேன். பேம் 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 இந்த யாபத்தில் பேம் 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 கீர் கூட நிறையாவது இது மாதிரிலாம் வேலை ஆக்கிறாலாம் இருக்குது. நான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதுக்கு மேலே பேசுகிறேன். பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன். முண்டை போயிட்டு எப்போத்தான் பொம்பளையில் வர சொல்லுவேன். இவனே குண்டியை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்க சொல்லுமுன்னே நம்ம உள்ளே போயிட்டோம்னா அது மரியாதை. தட் இஸ் பாயிண்ட். எங்கடா படித்த 8ஆம் கிளாஸ் பாஸ்ரா. வாத்தியார் இருக்க மாட்டாரே? வாத்தியார் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எப்படி இருப்பேன்? அதே மாதிரி இப்போ இந்த முந்தானத்தை பள்ளிக்கூடம் திறந்தாங்க. முந்தானத்தை நேற்று ஆமாம். அது வர 2 மாதம் லீவு வர பயலெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நேற்று பள்ளிக்கூடம் போயில கோயில் வளர்த்துலாம் சாமி கும்பிட்டு ஆண்டவனே மாரியாத்தா இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இருப்பதால் இங்கு வருகின்றிருக்கும் காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழாக்குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சும்மா கையே தட்டுங்க, நம்ம பிடிக்கலாம் வரல, பாதுகாப்பு தான் வந்திருக்கா. ஏன் நான் வண்டியில் வேலை பிடிச்சிடாது, உங்களை கும்புற முகத்தை பார்த்துக்கிறேங்க. மேக்கப் அழைச்சிட்டு முகத்தை காட்டுறான். அன்னைக்கு ஒரு நாள் விட்டேன் ஆர்எஸ் முகத்தில் நான் முத்துச்சிருப்பிங்க கச்சேரிக்கு போனேன். என்னையே முன்னால் விட்டுட்டாங்க, நான் போயிட்டேன்.
முத்துச்சிருப்பி பைக்கை மறைச்சிட்டாங்க. தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. அண்ணே நாடகத்தில் நடிக்கிறேன். சரி எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்? இப்போ சும்மா குறைச்சி சொல்லக்கூடாது, 7,000 சொன்னேன். சரி நாடகம் எம்புட்டு நாடகம் ஆடுவேன் ஒரு வருஷத்துக்கு? அப்படின்னு அடிச்சாங்க 300 நாடகம் நடிப்பேன் அப்படின்னு. சரி 5,000 பையனு கட்டுன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஹீரோக்குள்ள நடிஞ்சு நம்ம சம்பளத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல. அப்படி இங்கே இருந்துக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை வருகை என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே இது ஏன்னா காவல்துறை சொல்கிறேன் நம்ம கேட்கணும். நம்ம எதுக்கு காவல்துறை ஐயா ஹெல்மெட் போட்டு வண்டியில் போங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ மாட்டானால அந்த கடுப்பில் நம்ம போட்டு அடிக்கிறது, கம்பு ரொம்ப எடுத்து எரியிறது. அதனால் தயவுசெய்து வண்டியில் போயில ஹெல்மெட் மாற்றி அவங்க சொல்கிறத கேட்டு ரொம்ப கவனமாக நடந்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம சரியாக இருந்தால் நம்ம சரியாக தான் போய்ட்டு எவனாவது கவட்டுக்குள்ளே வந்து வண்டியை விட்டுருவேன். அதுலேயும் ஆம்பளையெல்லாம் தேவையில்ல பயந்துக்கிட்டு நிப்பாட்டிடுவேன் வண்டியை ஓட்டுறது. சரி இந்த லேடிஸுக்கெல்லாம் இந்த ஸ்கூட்டியை வேறு கண்டுபிடிச்சிட்டாங்களா? தலை அவங்களுக்கு போகிற ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் போல. இந்த ஸ்கூட்டியில் போகிற போன பேசிக்கிட்டே அவன் பாவம் புருஷன் முன்னே அங்கேருந்து வெளிநாடு போய் அங்கே வெயிலில் கிடந்து சாவேன். இங்கேயாவது நம்ம ஊரில் ஒரு நாள் லீவு சொல்லிட்டு கூட ஓப்பி அடிச்சுட்டு வந்துடலாம். அங்கே முடியுமா? அங்கே போனால் அப்படியே இருந்து இருளடிச்ச மாதிரியே இருக்கணும். அங்கேருந்து பணம் அனுப்பி பொண்டாட்டிக்கு செயின் மோதிரம் நெக்லஸு நக்லஸு எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். நிறைய ஆள் ரூட்டு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வீடியோ போடுவேன் பாரு. புதுக்கோட்டை மாவட்டம் அப்படியே இருந்தாலும் என் பேரு கருப்பையா வந்துட்டு எப்படியா வந்து கொண்டு இவங்க புரிஞ்ச இவங்க செயின் எடுத்துக்கிட்டு இவங்க ஓட்டிக்கிட்டு கல்லை பிடிச்சல் போன அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அப்படியே வந்துடும். அவன் 6 மாதம் இங்கேயே வரமாட்டேன், அவன் நேராக கோயம்புத்தூர் போகிறான் அப்படின்னு இவங்க. அவன் எப்படா இங்கேருந்து வருவோம் ஈழக்குளம் நடிஞ்சு. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தியா? திருச்சி கள்ள காதலனோடு ஊசி முண்டை லவ் பண்ணியிருக்கா, வேற எங்கிட்ட போப்பில் வீட்டுக்குள்ளே கூட்டி அந்த தொடர்பு வச்சுருக்காங்க. இப்போ ஓயாமல் கண்டிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணாத மனசு வெறுத்து போய் பாவம் இது மாதிரி செய்யாத போகிற ஒரு வார்த்தை ஒரு அளவு தானே. இப்படி போகாத வரேன்னு ரொம்ப சொல்லியிருக்கேன். வேதனை தாமல கத்தி எடுத்து ஒரே குத்துட்டேன். ஆள் காலியாச்சும் அதில் பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை ஏங்குறேன் பாவம். ஏன்னா நிறைய ஆள் குழந்தையெல்லாம் இல்லாமல் தவமாக இருக்காங்க. 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல். தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தையெல்லாம் ரொம்ப கவனம். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் ஒரு 1.5 வயசு பிள்ளைய தலைவால் பிடிச்சிட்டு அடிக்கிறான். என்னவோ கருது கட்டு அடிக்கிற மாதிரியே அடிக்கிறேன். இப்போ அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்கு பாவம். இந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? 1.5 வயசு பிள்ளை. இன்னொரு பிள்ளைய பார்க்குறேன் 1.5 வயசு பிள்ளைய கூட 51 லட்சம் சுட்டுருக்காங்க. இல்லை கள்ள காதல்னால. என்னை நீ கட்டிக்கலைன்னா இந்த பிள்ளைய கொண்டுட்டோம்னா நம்ம சாலியாக இருக்கலாம். இப்போ சாலியாக செயலில் இருக்காங்க. சாலியா அங்கே சுண்டல் பொரி மட்டன் தண்ணின்னு அங்கே வாங்கி கொடுப்பா செயலில். இப்போ செயலில் தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நிறைய ஆள் குழந்தை இல்லாமல் தவன் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குழந்தையெல்லாம் ரொம்ப 3 வயசு பையன் அன்றைக்கி தான் இப்படி விளாண்டுக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. நைஸாக போகிறேன் கார் பக்கத்தில். கார் கதவை திறந்து உள்ளே போயிட்டேன். காரு கதவு லாக் ஆகிடுச்சு. உள்ளே இருந்து அப்படியே மூச்சு விட முடியாமல் திருத்திருக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் உள்ளே இறந்து போயிட்டேன். தயவுசெய்து குழந்தை வச்சுக்கலாம் ரொம்ப பத்திரமா பார்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இப்படி செல்லை பார்த்துக்கிட்டே செல்லை நோண்டி குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தொழில் நன்றி. அன்றைக்கி கலந்த வணக்கம். உள்ளே போயிட்டு லேடிஸை வர சொல்லுவோம். நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு அன்னை செல்வன் அமைச்சிருப்பார் நினைக்கிறேன். கொட்டகை அமைப்பு அன்னை செல்வன், சீனு அமைப்பு அன்னை செல்வம், நாடக அமைப்பு அவர் அண்ணே. சுக்குமல்லி காப்பி நீனே வச்சுக்கிற முடியானே, டீ நீனே வச்சுக்கிட்டே நம்ம அடுத்த தேவையில்லை. ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னை கலைஞர்களுக்கு ஒரு 10 டீ மட்டும் ஏற்பாடு பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே தொழில் நன்றி. என்ன பாடிகிற சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தேன் சோலையிலே என் மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரேன் கொஞ்சி கொள்ள நீ பாடிகிற சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தேன் சோலையிலே என் மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரேன் கொஞ்சி கொள்ள நீ வா
தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது அடியே வாடிகிறா சாத்தியே போறாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த எமாறி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் காரி விருந்து மாமெம்பத்த எமாறி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வாடிகிறா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்கேன் மகராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக வாடிற சத்தியே அமாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி நான் மாறி கொஞ்சம் கொள்ள நீ வாடி வாடி ராசாத்தியே நான் வாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே ஏன் போட்டு நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்களே என்ன பஞ்சாயத்து உங்க ரெண்டு இருக்குல்ல வாட் இஸ் திஸ் ஹவு டு யூ டு அப்படின்னா என்னண்ணா அண்ணா எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா நல்லா படிச்சிருக்கீங்க போங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க நல்லா தான் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்க 4 பேருக்கு வணக்கங்க மாமா இருக்கிறதுலே அவர் தான் பல தெரியுறாரு கலர் அந்த மாதிரி ஏனே அழுதுகிட்டே இருக்க நானும் மேக்கப் போட்டா கொஞ்சம் பளபளன்னு தான் இருப்பேன் என்ன பண்றது மூஞ்சி புள்ள முடியா இருந்துச்சுன்னா எங்கிட்ட கலரா இருக்கிறது இது யாரை விட்டுச்சு சரி விடு கரடி நீனும் ஒண்ணுதான் விடு கவலைப்படாத என்னது கரடி கரடி சரி வந்தமா ஆடுத போமா நீ சுதி அப்படி எனக்கு வாய் உளறுது என்னன்னு எதை பிடிக்கணும் சுதி சுதி சுருதி பாசுருதி நம்ம போவோம் என்ன கூப்பிடுறதா வண்டி நிக்குது கிளம்புவோம் இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேஞ்சிருந்துச்சுன்னா எல்லாரும் கிளம்பிருக்க வேண்டியதான் கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி காதல் கொண்டே நடி ஏ பச்சைக்கிளி பார்க்காத பொண்ணு மிள்ளு யாரு முள்ளு இத பத்தி நீ என்ன நினைக்கிற நினைக்கிற நீ புடி இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிற மாதிரி நீ என்ன ஜீவசமாதி ஆகி உட்கார்ந்திருக்கியா ஏதாவது பேசுவேன் ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்கீல என்ன யார் எதுவும் சொன்னாங்களா யாரு மட்டும் சொல்லுங்க நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி உனக்கு என்ன அந்த பார்க்காத பொண்ணு முள்ளு யாரு முள்ளு கல்யாணம் பண்ணிக்கங்க
ஆசை போடுது நானே நடி உன்னை பார்த்து ரசிப்பாரடி கும்பாடா முத கன்னிமைக்கில் விட்டாச்சு அடுத்ததாக வேற மாதிரி மாற்றி விடுமா நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு ஏன் என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு தெரியல ஹலோ என்ன பிரச்சனையா அவருக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அவவே இருக்கிற வேதனைல இது வேற நீ குடிப்பா உனக்கு என்ன நமக்கு தேவை டீ இப்ப நான் என்ன வேணுது பிசுக்கு என்னங்கடா நடக்குதுங்க நாடகம் நடக்குது நான் வந்துட்டேன்டா நீல ஊத்த போத நீ பாத்துக்கிட்டே இரு இப்ப நீ பண்ற வேலையை பாரு பா இப்படி குடிக்கணுமா நான் கேக்குறேன் ஆமாவா எது ரெடி ஆகட்டும் செவந்தி பூ முடிச்ச சின்னதா சரி என்னதா சிட்டாத ஏறிச்ச சொல்லதா முத்து பண்ணதா அது என்னவோ அது என்னவோ செவந்தி பூ முடிச்ச சின்னதா ஓரதா சிட்டாத ஏறிச்ச சொல்லதா முத்து பண்ணதா என்னவோ என்னமோ கீரை விழுந்த மாதிரி என்ன பார்த்தா ஷரப்பாம்பு புள்ள பூச்சினே ஏனே புள்ள பூச்சி பார்த்தா உனக்கு சாரப்பாம்பு மாதிரியா தெரியுது என் கண்ணுக்கு ரத்த தண்டி தெரியுது பிரியோ தெரியும் நெருப்பு எப்படி போகுது பத்தியா ஆத்துல காத்தடிச்சாலும் போதும் கண்ட விளையாடும் ஆத்துல காத்தடிச்சாலும் போதும் கண்ட விளையாடும் உனக்கு இது தெரியாதா கண்ணா சொல்லு மலை எடுத்து ஐயாலே சிரிக்காதே வானவடிக்காதே மகிழே செம்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி சொல்லக்கா எப்பதான் முடிச்சு முடிப்ப கூடி ஒரு கையில வச்சு வாச்சிக்கிட்டு இருக்க பாவமா இருக்கு பாக்குறதுக்கு நீங்க எது முடிச்சிட்டீங்களா இல்ல என்ன இருக்கா அப்புறம் என்னை திட்ட வேண்டியது ஒரு டீயை கூட குடிக்க விடாம வந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காரு என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு ஏத்த அப்படி எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க எல்லாம் நாடகம் தாண்டா தங்க பாக்குறாங்க இல்லையே எல்லாம் ஒரு இதால கிருன்னு உட்காந்துருக்காங்க ஏன்டா தங்கச்சி இப்படி கேக்குற இல்ல நீ பாரு எல்லாரும் மூஞ்சில சிரிப்பை கூட காணாம பாரு அதுக்கு அது மழை பெஞ்சிருக்குல அதனால கொஞ்சம் கிருன்னு மழை பெஞ்சா சிரிக்க கூடாது இருக்காங்க அது கொஞ்சம் இறுக்கமா இருக்கும்ல இருக்கட்டும் இருக்கட்டும் தெருவா தாரை ஒரு வடப்பட்டு தாரை ஒத்திக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கம் போவோம் ஒத்தாரு வாங்கி வேணாம் உழுவதத்து பக்கம் வேணாம் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் தெருவா தாரை நம்ம பதக்கத்தை தாரை 10 மணிக்கு மேல நீ வெத்தல கண்டுவாய் மிஸ்டர் சாந்தி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன நினைக்கிறார் சீவன கோளாறு மாதிரியே நிற்கிறார் என்ன பஞ்சு முட்டாய்
பட்டு வண்ண அளவுக்கே ஓட்டு பட்டு வண்ண அளவுக்கே ஓட்டு தெரிய என்னாச்சு நீ தூக்கும் போது அப்புறம் அண்ணன் சும்மா இருப்பானா என்னடா அண்டைய பொறுமை கொந்தளிச்சிருச்சு எரிமலை எப்படி பொறுக்கும் பிரியோ அண்ணா எதையும் பார்க்கலடா பிரியோ ஏன் அண்ணா என்னாச்சு அண்ணன் ஜட்டி போடலடா சீ என்னடா பழக்காது எப்ப வந்து போடல என்ன சில ஒரு கொஞ்ச நாளா இதெல்லாம் பிறந்தல இருந்தே போடல இப்ப என்ன அப்படியா தும்ப பூவே மல்ல வேட்டி தொடர் தெரிய வேட்டி கட்டி நம்பு பண்ண மாறவே மணிவேடுத நேரம் நீ பிரேக் டான்ஸ் ஆடுற அதனால அண்ணனை ஆடுறேன் ஆமா நீ ஆடாத பெட்டில எது மாட்டிக்க போகுது எது மாட்டிக்கோ இது மாட்டிக்க தும்ப பூவே தும்ப பூ வள்ள வேட்டி ஆத்தி அட கொக்க முக்க போறா பாரு எல்லாரும் நீ வீட்டுக்கு கிளம்ப